அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற பொம்மைகளோடு கதையாடல் என்ற நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு கலை வளர்மணி பா. சக்திவேல் அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் திருமிகு மைம் உமேஷ் அவர்களையும், திருமிகு குமிழ்முனை சைமன் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு தலைமை ஏற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் மற்றும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்தல். நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு பா. சக்திவேல் அவர்கள் கலைத்துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் கொண்டவர். பன்முக திறமை வாய்ந்த கலைஞர். இவர் 1998ஆம் ஆண்டு முதல் வீதி நாடக கலைஞராக தன் பயணத்தை தொடங்கினார். பாரம்பரிய கலைகளான பறை, ஒயில், கலியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சி பெற்ற இவர் 2016ஆம் ஆண்டு கலை வளர்மணி விருதை பெற்றவர். நவீன நாடகத் துறையிலும் சிறந்து விளங்கி 2023ஆம் ஆண்டில் தூய சவேரியர் கல்வியியல் கல்லூரியின் ஓ கிரேடு சான்றிதழையும் பெற்றதோடு வரிசுடர் செம்மல் விருதையும் பெற்றவர். பல்வேறு பயிற்சி பள்ளிகளில் பறையாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் அரங்க கலைகளுக்கான பயிற்றுனராக பணியாற்றி வருகிறார். திரைப்படத் துறையிலும் பம்பர், ராமர் பாலம், குக்கூன், வாத்தியார் குப்பம் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் கயல், கல்யாண கலாட்டா போன்ற குறும்படங்களிலும் நடித்துள்ளார். பொம்மலாட்ட கலைஞராகவும் புகைப்படக் கலைஞராகவும் திகழும் இவர் கலை மற்றும் சமூக பணிகளில் ஆற்றிய பங்களிப்புகள் ஏராளம். இவரது திறமையான அர்ப்பணிப்பு மிக்க கலைப்பணிகள் மேன்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கெல்லாம் ஆட தெரியும்? யாருக்கெல்லாம் ஆட பிடிக்கும்? எல்லாரும் ஆட பிடிக்கும்ல? அப்போ ஆட மாட்டேங்கிறீங்க எங்க? நான் இப்போ அடிக்கிறேன், நீங்களாம் ஆடுறீங்களா பாப்பமா? கூச்சப்பட்டு இருக்கீங்களோ? இல்லை, ஆடுறதுல விருப்பம் இல்லையா? சரி, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா? சத்தமே வரமாட்டேங்குதே. ஹாப்பியா இருக்கீங்க? எல்லாரும் கை தட்டு தெரியுமா? எங்க கை தட்டுங்க எல்லாரும் ஒரே ஒரு வாட்டி. ஒன்று போல கரெக்டாக வருது. ஒன்று போல தட்டுவீங்களா? சரி, இப்போ நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடுமா? ஸ்டார்டிங்கில் பொம்மைகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்க கதை பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோமா? சரி, நான் இந்த பறையை
இப்படி ஒரு வாட்டி தட்டுனதுக்கப்புறம் நீங்கள் கை தட்டணும். நான் இப்படி தட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன தட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கை தட்டணும். பாப்பா யாரெல்லாம் வந்து தட்டுறதுக்கு முன்னாடியே கை தட்டினீங்க? அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கை தட்டலாம். தட்டுமா? எல்லாரும் உஷாராயிட்டீங்க போல இருக்க. அப்படியா? நீ டெக்னிக்காக இப்படி வச்சுருக்கேன்னு தட்டுறது தெரியக்கூடாதுன்னு. தட்டுமா? நீ லேட்டாக தட்டுற கரெக்டா? பார்த்தீங்களா, ஒரு வாட்டி தான் நீங்கள் சரியாக இருக்கீங்க, அப்புறம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டுமா பாருங்கள், கவனிங்க என்ன. நல்லா உஷாராக இருக்கீங்க. கவனிச்சியா? வெரி குட். உன் பேர்? அவங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்படி அடிக்கடி நமக்குள்ள பேசணும், அப்பனா தான் கை தட்டுவேன். எங்க எத்தனை அங்கங்க விழுது? இங்க இருந்தா அப்ப நீங்க இன்னும் கவனிக்கல. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. அப்ப கண்ணை மூடலன்னு அர்த்தம். நீ பார்த்துட்டேன்னு அர்த்தம். கேட்டுதானே? கண்ணை மூடல. நீ கண்ணை மூடுங்க. அப்ப நீங்க கரெக்டா எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தினா நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சிடலாம். ஓகேயா? நம்ம இந்த இதில் எந்த புலனுக்கு வந்து அதிகமாக கவனம் கொடுக்கணும்? காது. அப்போ கண்ணு தேவையில்லாமல் பார்க்க போய் தானே கை தட்டுறீங்க. அப்போ கண்ணை மூடிக்கிறோமா? மூடுங்க பார்ப்போம். இன்னைக்கு கண்ணை திறந்து வச்சிருக்க. அப்படியே கண்ணை திறந்துருங்க. பொம்மைகள் ரெடி ஆயிட்டாங்களா கேட்போமா? யாரும் அழுகுறாங்க. சீப்பை பிடிக்கிட்டான். தலை சீவிக்கிட்டு விட மாட்டேங்க. சீப்பை பிடிக்கிட்டானா? தலை சீவை விட சண்டை போடுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா? இங்க பாரு, இங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. எவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க, எவ்வளோ ஜாலியா இருக்காங்க. நீங்க பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க. இல்லை, இந்த முத்து தான். முத்து வந்து எனக்கு பவுடர் தராம அவனே போட்டுக்கிட்டான் எல்லா பவுடரையும். என்ன பேசுற? ஒன்றும் கேட்க மாட்டேன், புரிய மாட்டேங்குது. முத்து எனக்கு பவுடர் தராம அவனே எல்லா பவுடரையும் போட்டுக்கிட்டான். புஜ்ஜி பவுடர் தராம அவனே எடுத்து போட்டுக்கிட்டானா? ஆமா. புஜ்ஜி, நீ கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டியா? அவனுக்கு கொஞ்சம் பவுடர் கொடுக்கலாம்ல. நான் ஏன் சொல்ல பேச்சு கேட்கணும்? ஏன் பவுடரு நான் தான் போடுவேன். நீங்க இப்படி சண்டை போட்டே இருங்க. இவ்வளோ பேர் உங்களுக்காக வந்து காத்திருக்கிறாங்க. நீங்களாம் வருவீங்க, உங்க வீட்டெல்லாம் கதை பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்க இப்படி வந்து சண்டை போட்டு இருந்தா எப்படி என்ன முடிக்க? சரி சரி, நாங்க இப்ப சீக்கிரம் வந்துருவோம். எல்லாரும் தயாரா இருக்க சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. சரி சரி, ஒரு பாட்டு பாடுங்க, வந்துருதோம். அந்த சீப் எடுத்து தலை சீவு. அந்த சீவிட்டு இருக்கோம்ல. பாட்டு படிக்கணுமா? ஆமா ஆமா, நான் அப்பதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவேன். அப்படியா? சரி. என்ன பாட்டு படிப்பீங்க? என்ன பாட்டு? நீங்களே ஒரு நல்ல பாட்டை படிங்க. இந்த பெட்டி அவங்களுக்கு பாட சொல்லட்டா? இந்த பெட்டி நல்ல பெட்டி. ஒரு பாட்டு நம்ம படிப்போம், அதுக்குள்ள அவங்க இன்னும் ரெடி ஆகுவாங்களாம். பாட்டு படிச்சாதான் வருவாளாம். புஜ்ஜி பாட்டு படிப்புமா? நீங்களும் சேர்ந்து படிக்கணும். ஒரு வரி நான் படிக்கிறேன், இன்னொரு வரி அதே நீங்க கேட்டு படிக்கணும். இந்த பெட்டி தெரியுமா? இந்த பெட்டி தெரியுமா? இந்த பெட்டி தெரியுமா? இந்த பெட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான்.
இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான் நான் இந்த ரொட்டி தெரியுமா தானே கேட்டேன் ரொட்டி தானே கேட்டேன் அப்போ இந்த ரொட்டிக்கு தானே பதில் சொல்லணும் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க கடைசியில் இங்கே வந்து பாடுறோம் என்ன யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முடிஞ்சவங்க பாருங்க இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியும் இதுதான் இதுதான் இந்த எலி தெரியுமா இந்த எலி தெரியுமா இந்த எலி தெரியுமா இந்த எலி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியும் இதுதான் இதுதான் இந்த பூனை தெரியுமா இந்த பூனை தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையும் இதுதான் இதுதான் சத்தமா என்ன பாதியில முடிக்கிற மாதிரி இருக்கு எலியோட முடிச்சிட்டீங்களா சரி இந்த நாயை தெரியுமா இந்த நாய் தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாயும் இதுதான் இதுதான் போங்க இதுதான் நல்லா ஆர்டரா தெரிஞ்சுக்கங்க முதல்ல என்னது பெட்டி பெட்டிக்கு அப்புறம் ரொட்டிக்கு அப்புறம் எலிக்கு அப்புறம் பூனைக்கு அப்புறம் அடுத்த ஒண்ணு வருது பாருங்க இந்த பசு தெரியுமா இந்த பசு தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாயை உதைத்திட்ட பசுவும் இதுதான் இதுதான் உதவி இல்லை உதவி திட்ட பசு சரி உதவி செஞ்ச பசுன்னு கூட வச்சுக்கலாம் நல்லா தானே உதவி செஞ்ச பசுவும் இந்த பால் தெரியுமா இந்த பாலை தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாய்க்கு உதவிய பசுவில் கறந்திட்ட பாலும் இதுதான் இதுதான் நல்லா பாடுங்க எல்லாரும் இந்த பாப்பா தெரியுமா இந்த பாப்பா தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாயை உதைத்திட்ட பசுவில் கறந்திட்ட பாலை குடித்திட்ட பாப்பா இவள்தான் இவள்தான்
சே எல்லாரும் சூப்பராக பாடிட்டீங்களே. பாட்டு நல்லா இருந்துச்சா? யாராவது பாடுறீங்களா? யார் பாடுறா? நானு. யாரு? நான் தான். இதுல யாரு? புஜ்ஜி. புஜ்ஜி, உனக்கு பாட்டு தெரியுமா? எல்லாரும் பாடினா நானும் பாடுவேன். நீங்க எல்லாரும் பாடினா புஜ்ஜியும் பாடுவாங்களா? பாடுறீங்களா? எப்போ நீங்க வெளியே வருவீங்க? மேக்கப் முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் முடிஞ்சிட்டு. வராங்க வராங்க, ரெடி ஆயிட்டாங்க. பாட்டு பாட சொல்றீங்களா புஜ்ஜிய? இல்லை நீங்க பாடுறீங்களா? நீங்க பாடுறீங்களா? எங்க பாடுங்க. புஜ்ஜி நீ வேஸ்ட். அதெல்லாம் இல்லை, நான் வருவேன். நீ பாட மாட்டேங்கிற, அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுங்க பாடுங்க. புஜ்ஜி பாடுவா நல்லா. வர சொல்லுங்க. பெட்டி வைத்ததில் ரொட்டி திருடுகின்ற எலியை இதுதானா இவள் தானா? பாத்தீங்களா? நான் தானே. நீதான். அந்த பாப்பா தான் இவ. நான் தான். புஜ்ஜி பாப்பா. சரி, நீங்க கூட பேசிட்டு அந்த டீ சாப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு தராம. சரி நீங்க குடிங்க. ஹாய், நான் பேசுறது கேக்குதா? நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்கா. ஆனா எனக்கு கேட்க மாட்டேங்கி. எல்லாரும் நல்ல சத்தமா ஒரு ஹாய் சொல்லுங்க. எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கு. நானு இந்த பக்கத்துல வரேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுல வந்து அந்த புச்சி பாப்பா நான் தான், தெரியுமா? நான் தான் புச்சி பாப்பா. உங்க பேர் என்ன? ஹாய் ஹாய். சரி சரி, இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னைய பார்க்கத்தான் வந்தீங்களா? நான் அழகா இருக்கனா? என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? என் செயின் நல்லா இருக்கா? என் கம்மலு நான் எப்படி ரெட்டை ஜடை போட்டிருக்கேன் பாத்தீங்களா? எனக்கு ரெட்டை ஜடையே. நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை பார்த்ததுல. சொல்லுப்பா. பஜ்ஜியா? என்னைய விட எங்க அம்மா சூப்பரா சுடுவாங்க. நான் எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கி தரேன், சரியா? உனக்கு கண்டிப்பா பஜ்ஜி. வேற உனக்கு என்ன வேணும்? வடை. என்ன வடை வேணும் உனக்கு? கேட்க மாட்டேங்கி. ஒருத்தரா சொல்லுங்க. போண்டா வேணுமா? பிரியாணி வேணுமா? பாஸ்தாவா? சரி எல்லாமே எங்க அம்மாட்ட சொல்லி உங்களுக்குலாம் நான் செஞ்சு தர சொல்றேன். எனக்கு என்ன செஞ்சு தருவீங்க? எங்க அம்மாவா? எங்க அம்மா கொஞ்ச நேரத்துல வருவாங்க. இப்போ எங்க அண்ணன் வருவாரு பாருங்க. ஆமா, எங்க அண்ணன் வர போறாரு. இருங்க, நான் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் கதை சொல்றதுக்காக ஒரு அண்ணனை வர சொல்ல போறேன் நானு. உங்களுக்கு என்ன கதை பிடிக்கும்? ஐயோ, பேய் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா. பேய் கதை வேண்டாம். வேற என்ன கதை?
இல்ல வேற வேற நல்ல கதை சொல்லுங்க. இந்த எங்க அண்ணன் ஒரு நாள் சொன்னாங்க, டொக் 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 டொக்னு குதிரையில வருவாங்களே ராஜா, அந்த மாதிரி ராஜா கதை கேட்போமா? உங்களுக்கு பிடிக்க ராஜா கதை பிடிக்காதா? ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, நம்ம அண்ணனை கூப்பிடுவோம். அண்ணன் என்ன கதை சொல்ல போறாருன்னு கேட்கலாம். சரியா? எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கூப்பிடுவீங்களா? ஏ கோமாளி அண்ணே, நீங்க கொஞ்சம் வாங்க. ஏ கோமாளி அண்ணே, வாங்க 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 வாங்க. ஏ மக்கா, ஓ மக்கா, ஏ மக்கா, ஓ மக்கா, வா மக்கா பார்க்கலாம், நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். ஏ மக்கா, ஓ மக்கா, வா மக்கா பார்க்கலாம், நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். அழகான பொம்மைகள் நாங்க சொல்லிடுவோம் உண்மைகள் தாங்க, அழகான பொம்மைகள் நாங்க சொல்லிடுவோம் உண்மைகள் தாங்க. கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க, உங்க கூத்த பார்த்து போங்க. கொஞ்சம் நீங்க பக்கம் வாங்க, எங்க கூத்த பார்த்து போங்க. ஏ மக்கா, ஓ மக்கா, வா மக்கா பார்க்கலாம், நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். ரெண்டு ரெண்டு நாளு நாங்க அடங்கிடாத வாளு, ரெண்டு ரெண்டு நாளு நாங்க அடங்கிடாத வாளு, சொல்லுறத கேளு நாங்க விஷயமுள்ள ஆளு, சொல்லுறத கேளு நாங்க விஷயமுள்ள ஆளு. சாதி மதம் எங்களுக்கு இல்ல, சங்கடங்கள் எங்களுக்கு இல்ல, சாதி மதம் எங்களுக்கு இல்ல, சங்கடங்கள் எங்களுக்கு இல்ல, வேறுபட்ட ஊருக்குள்ள நாங்க தான செல்ல பிள்ளை, வேறுபட்ட ஊருக்குள்ள நாங்க தானே செல்ல பல, காசு பணம் தேவையில்லை, மாடி வீடு தேவையில்லை, ஆட்டம் போட்டு முடிச்சதுமே அடங்கிடுவோம் பெட்டிக்குள்ள. ஏ மக்கா, ஓ மக்கா, வா மக்கா பார்க்கலாம், நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். என்ன நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ஏய் என்னப்பா, இந்த இந்த பிள்ளைங்க யாருமே கை தட்ட மாட்டேங்காங்க. எனக்கு கோபமா வருது. நான் சோகமாயிட்டேன், நான் சோகமாயிட்டேன். அவங்க தான் நல்லா கை தட்டுறாங்களே, அப்ப எங்க கூட சேர்ந்து பாட்டு பாடுவீங்களா? பாட்டு தான் பாடினாங்களே. இப்ப ஏ மக்கா பாட்டு பாடுங்க எங்க கூட சேர்ந்து. எங்க பாடுங்க. ஏ மக்கா, ஓ மக்கா, வா மக்கா பார்க்கலாம், நல்ல நல்ல செய்திகளை காது கொடுத்து கேட்கலாம். பாடுங்க. ஏ மக்கா, ஓ மக்கா. ஏய் பாட்டுலாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருந்திய, பிள்ளைகள்ட்ட ஏதோ கதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கேன். என்ன கதை வேணும்னு சொல்லுங்க, நான் ஏகப்பட்ட கதை வச்சிருக்கேன். ஏன் இருங்க இருங்க, பெட்டி நிறைய கதை இருக்கு, ஒவ்வொருத்தரா கேளுங்க. டிராகனா? இப்பதான் சொன்னேன், பேய் கதைலாம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்லி வச்சது, பேயெல்லாம் கிடையாது, அது பொய் கதை. ஏய் அண்ணா, என்ன பொய் கதைலாம் வேண்டாம், ஒரு மெய் கதை சொல்லுங்கண்ணே. மெய் கதை என்ன கதை வேணும் உனக்கு சொல்லு. மெய் கதை நம்ம 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 ரவி தம்பி இருக்கான்ல, ரவி தம்பி. ஆமா ஆமா, ரவி. ரவி தம்பி கதை சொல்லுங்களேன். ஏய் ரவி இவங்களுக்கு தெரியுமா? ரவி இவங்கள மாதிரி ஒரு குட்டி தம்பி தானே? ஆமா ஆமா, இவங்க மாதிரியே குட்டி பையன் தான் ரவி. ஆமா, ரவி இருக்காங்களா? ரவி இருக்கியா? ரவி இல்ல போல இங்க. ரவி நம்ம கூட தானே இருக்கான், இங்க எப்படி இருப்பான்? அது கரெக்டு தான், ஏதோ கூட்டத்தில் ஒரு ரவி இருப்பான்னு நினைச்சேன். சரி, உங்க எல்லாருக்கும் உங்களை மாதிரியே உங்க வயசுலயே ரவின்னு ஒரு பையன் இருந்தான், அது தெரியுமா உங்களுக்கு? சரிப்பா, அவன் கதையை பார்ப்போமா? சரி, இப்ப பாட்டு. அவன் இல்லப்பா, ரவி உள்ள இருக்கான், வெளியே உட்கார்ந்து இருக்கிற பையன் கிடையாது. அவனை மாதிரி ரவி இது. இது உங்களை மாதிரி ஒரு ரவி. இவன் வந்து எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிப்பான்? ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி பாப்பமா ரவியோட கதைய. யாரெல்லாம் ரவிக்காக வெயிட் பண்றீங்க? எல்லாரும் வெயிட் பண்றாங்க.
சரி, ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? சத்தத்தை காணோம். ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? போனிலே எப்பொழுது கழிக்கு ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? போனிலே எப்பொழுது கழிக்கும் ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? தூங்கும் போது செல்போன், எழும்பும் போது செல்போன். தூங்கும் போதும் செல்போன், எழும்பும் போதும் செல்போன். சாப்பிடும் போது செல்போன், விளையாடுவதும் செல்போன். சாப்பிடும் போதும் செல்போன், விளையாடுவதும் செல்போன். ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? போனிலே எப்பொழுது கழிக்கும் ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? போனிலே எப்பொழுது கழிக்கும் ரவிய தெரியுமா? செல்போன் ரவிய தெரியுமா? இப்படிப்பட்ட ரவியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரவியை கூப்பிடுமா எல்லாரும்? எல்லாரும் ரவியை கூப்பிடுங்க. ரவி எந்திரி. ரவி, ஏ ரவி, காலங்கத்தால இது புச்சி இல்ல, புச்சியோட அம்மா. ஆமா, ஏ ரவி, காலங்கத்தால மணி 8:30 இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க. வா பாரு, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பேர் உன்னைய பார்க்க வந்திருக்காங்கன்னு. நீ நல்லா தூங்கிட்டே இருக்க. நைட் எல்லாம் செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்த. வா ரவி, ஏ ரவி எந்திரிடா. ஆறது காலங்காத்தால எழுப்பிக்கிட்டு என்ன இவ்வளவு பேர் என் வீட்டு முன்னாடி வந்திருக்கீங்க? என்னைய வேற கூப்பிடுறீங்க, எதுக்கு? என் கூட விளையாடவா? ஆமா, நான் தான் ரவி, செல்போன் ரவி என் பேரு. என்ன எதுக்கு நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்க இப்போ? ரவி, என்னம்மா? இந்த பிள்ளைங்க எல்லாம் உன்னைய பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்படியாமா? என்னைய பார்க்க வந்திருக்காங்க? இது தெரியாம நான் தூங்கிட்டேனே. ஆமா, நைட் எல்லாம் செல்போன் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா பிறகு விடிய விடிய தூங்க தான் செய்வே. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு, கிளம்பு. போய் குளிடா. அம்மா, நானு பாத்ரூம்ல செல்போன் எடுத்துட்டு போய் பார்த்துக்கிட்டே குளிக்க போறேன்னு. டிங் 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 ரீல்ஸ் பார்த்துட்டு நான் குளிப்பேன். நான் ரீல்ஸ் பார்த்துட்டே குளிப்பேன். ஒழுங்கா செல்ல தூர வச்சுட்டு போய் குளிடா. அம்மா உனக்கு குட்டி தோசை சுட்டு தரேன். உங்களுக்கு உங்களுக்கு குட்டி தோசை பிடிக்குமா? எனக்கு குட்டி தோசை சுட்டு வைங்க, நான் குளிச்சுட்டு ஓடி வரேன். எங்க அம்மா எனக்கு குட்டி தோசை சுட போறாங்க. ஜாலி 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 ஜாலியே. குளிக்க போறா ரவி, குளிக்க போறா ரவி. நேரமாச்சு சுட்டி கண்ணா, விடிஞ்சாச்சு சுட்டி கண்ணா, நட்சத்திரங்கள் பூத்திருக்கு, கலகல உலகம் காத்திருக்கு. ரவி ரவி ரவி, குளி குளி குளி. நீ குளி. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் செல்லு செல்லுன்ட்டு ஒரே செல்போன்ல கிடக்கா. இவனை எப்படியாவது குளிக்க வச்சு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் படுத பாடு இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்க எல்லா அம்மாக்கும் தெரியும், அப்படிதானே? நான் உங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மாக்களே சொல்லுங்க, அப்படிதானே? கேக்குது. 2-3 அம்மா அந்த பக்கம் இருந்து சொல்றாங்க ஆமா அப்படின்னு. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க பிள்ளைகளா? சரி சரி, ரவி குளிச்சுட்டு வந்துருவான், நம்ம பாப்போம். அம்மா, நான் குளிச்சுட்டேன். ஐ ஜாலி, நான் குளிச்சுட்டேன். அம்மா அம்மா, நீங்க சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பீங்களா? நான் செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேனா? ஓகேவா? அடி பிச்சு புடுவேன், பிச்சு 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 பிச்சு. ஒழுங்கா நீயே கையில் எடுத்து சாப்பிடு, பார்த்துக்க. போங்கம்மா, நான் ஹோம்ஒர்க்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க செல்போன்ல, அதெல்லாம் பார்ப்பேன். ஏய், இப்படி சொல்லிட்டு நீ பாபிச்சோ பார்க்கறது எனக்கு தெரியாதாக்கும்? நீ டோராபுச்சி பார்க்கறது எனக்கு தெரியாதாக்கும்? எத்தனை ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? வெள்ளு வெள்ளுன்னு வளர்த்து கொடுவேன். அம்மா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல,
அந்த நருட்டோவை பார்க்க போகணும்னு எப்போ என்னை கூட்டு போவீங்க? ஏய் நருட்டோ உலகம் நம்ம பார்க்க முடியாது கண்ணா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வா. போ ஸ்கூலுக்கு போ. ஓகேம்மா, டாட்டாம்மா, பை பைம்மா, டாட்டா பை பை, ஸ்கூலுக்கு போகிறேன். நீங்களும் வாரீங்களா என் கூட? அப்போ எல்லாரும் சொல்லுங்க, டாட்டா பை பை, ஸ்கூலுக்கு போகிறேன். ரவியை பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? அவன் எப்படிலாம் செல்போன் பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? எப்படி ஒயாம் பார்க்கானோ? நீங்களும் இப்படி தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போவீங்களா? செல்போன் பார்த்துட்டு தான் போவீங்களா? ஏய் பொய் சொல்லக்கூடாது. அம்மாங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டுருவேன் நானே. அப்போ நீங்கள் ரவி மாதிரி கிடையாதா? உங்கள் பிள்ளைங்களும் இப்படி தான் செல்போன் பார்க்க மாட்டாங்களா? பார்த்தீங்களா? சரி, அப்போ நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க என்ன? ஆனால் நம்ம ரவி பாருங்க, இதெல்லாம் தெரியாது. அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்காம செல்ஃபோனை ரொம்ப இப்போ யூஸ் பண்ணிட்டே இருந்தான். அப்போ அதனால் என்னாச்சு தெரியுமா? கண்ணும் போச்சு காதும் போச்சு எல்லாம் செல்லாலே, உடலும் போச்சு உற்சாகம் போச்சு எல்லாம் செல்லாலே, சோர்வுமாச்சு சோம்பலாச்சு எல்லாம் செல்லாலே, தூக்கம் போச்சு துக்கமாச்சு எல்லாம் செல்லாலே. இப்படிலாம் இருந்தால இப்போ ரவி எப்படி இருக்கான்னு போய் பார்ப்பானே. அவனுக்கு உடம்பு சரியாயிட்டா இருந்தான்னு பார்ப்போமா? ரவி எங்கே இருக்கான்? இருங்க. ரவி வீட்டுக்கு போ. அமைதி. ரவி வீட்டுக்கு போமா? அவன் வீட்டு வாசல்ல தானே இருக்கான். இங்க இருந்தே நான் கூப்பிடுறேன் பாருங்க. ரவி என்ன? இருங்க. பின்னாடியும் பார்க்க மாட்டான். அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கேன். நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்க்குறேன். இருங்க. ரவி என்ன ஒரே சத்தம் கேட்க மாதிரி இருக்கு, ஆனா ஒருத்தரையும் காணும். சத்தம் கேட்ட மாதிரி இருக்கா? என்ன காது ரெண்டும் போச்சா? இரியா நான் வீட்டுக்கே வரேன். ரவி என்ன இது நம்ம கோமாளி எண்ணம்ல? கோமாளி எண்ணெய் என்ன இந்த பக்கம்? கோமாளி எண்ணெய் இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதோ? ஓ நீங்க இப்பதானே வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேனா? நான் எவ்வளவு நேரம் வந்து காட்டு கத்திட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படித்தானே? எங்க வீட்டு யார்கிட்ட பேசுறீங்க? யாருமே இல்லையா? கண்ணு எல்லாம் போச்சா? ஐயே காது தான் போச்சுன்னு நினைச்சேன். இந்த கோமாளி அண்ணனுக்கு என்னமோ ஆகி போச்சு. யாருமே இல்ல, தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நானா தனியா பேசிட்டு இருக்கேன்? முத்து, ரவி என்னையா நீ இப்படி ஆகி போச்சு? சரி இங்க வா. சொல்லுங்க. இந்த முத்து பயலுக்கு ஒரு சந்தேகமா, அதான் உன்கிட்ட கேட்டு வர சொன்னான். என்ன சந்தேகம்? நேத்து இந்த கணக்கு டீச்சர் ஒரு கணக்கு போட்டாங்கல்ல. ஓ நேத்து கணக்கு டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்களா? அட பாவி, கண்ணும் தெரியல காதும் சரியா கேட்கல. இப்ப என்ன பாடம் எடுத்தாங்கன்னு கூட கவனம் இல்ல. ஆமாண்ணே அண்ணே, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வகுப்புல போர்டுல என்னத்தையோ எழுதி போடுவாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. என்னத்தை எழுதி போடுறாங்களா? ஆமா, எல்லாம் வட்ட வட்டமா தெரியுது. வட்டமா தெரியுது பாருங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுதா ரவிக்கு? அப்புறம் என்ன? என் கை இருக்குல்ல, கை இந்த கை இத தூக்கவே முடியல. பாத்துக்க, அந்த சொல்றாங்க. இந்த விரல் இருக்குல்ல, விரல். ஆமா, அத பயன்படுத்தவே முடியலன்னு. நீ அதிகமா செல்போன்ல விரலை தானே பயன்படுத்துவ, அதான் இப்படி ஆயிடுச்சு. பேனா பிடிக்கவே முடியலன்னு. பேனா பிடிக்கவே முடியலையா? பென்சில் பிடிக்கவே முடியலன்னு. சரி, இதெல்லாம் ரவிக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பாத்துக்க, எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க.
அண்ணே நீ அதிகமா செல்போன் பார்த்தல்ல, செல்போன் பார்த்தல்ல, செல்போன் பார்த்தேன். அதனாலதான் உனக்கு இந்த கண் பார்வை குறைஞ்சிருச்சு, ஐயோ. காது கேட்காம போயிருச்சு, ஐயோ இந்த பாடமும் ஒழுங்கா புரியுறது இல்ல உனக்கு. அண்ணே ஆ, என்னைய காப்பாத்த, என்னைய சரி பண்ண, என்னைய மாதிரி உள்ள சின்ன பிள்ளைகளெல்லாம் வழி நடத்த வேற வழியே இல்லையானே? இருக்கு இருக்கா? அதுதான் அந்த ஐடியாவை உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்கனவே இவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆ, நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல ஆ, நூல் அரும்புகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு, தெரியுமா? அப்படியானே? ஆமா, நூல் அரும்புகள் தெரியுமா தெரியாதா? தெரியாதுண்ணே, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நூல் அரும்புகள்னா அதுல வந்து இந்த மாணவர்கள் உன்ன மாதிரி மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆ, அவங்க படிச்ச புத்தகத்தை பத்தி ஆ. இங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க, அனுபவத்தை, அந்த கதையை சொல்றாங்க. அப்படியா? புத்தகத்தெல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க. ஓ, இன்னைக்கும் சொன்னாங்களா? ஆமா, இன்னைக்கு தான் 3-4 பேர் வாசிச்சாங்க, புத்தக பரிசு வாங்கினாங்க. நல்ல அவங்க வந்து கதையெல்லாம் வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க. அப்படியா? அவங்களாம் செல்போனெல்லாம் யூஸ் பண்ணாம புத்தகங்களை நல்லா வாசிச்சு அதை வந்து இங்க வந்து எல்லாம் எடுத்து சொல்லி புத்தகத்து மூலியமா அவங்க என்னென்ன கிடைக்கு தெரியுமா? என்ன கிடைக்கும்? பிள்ளைகளா, பிள்ளைகளா, அவங்களுக்கு காது கேட்கலையா? உங்களுக்கும் கேட்கலையா என்னைய மாதிரி? சரி சரி, இப்ப இந்த கோமாளி என்ன சொன்ன மாதிரி நீங்களாம் புக்கு ரீட் பண்ணுவீங்களா? என்ன புக் ரீட் பண்ணுவீங்க? ஒருத்தரா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு புக் ரீட் பண்ணுவீங்களா? சரி சரி சரி, எனக்கும் நீங்க எல்லாம் புக்கு சொல்லணும், சரியா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுறீங்களா? புச்சி புச்சி நல்ல பிள்ளை, புச்சிலாம் செல்போன் பார்க்க மாட்டா. இந்த ரவி தான் கொஞ்சம் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பார்க்காம இருந்தானா நம்ம கூட சேர்ந்தா சரியாயிருவான். நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா நீங்களாம் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்குவீங்களா? ஹாய், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என் தங்கச்சி புச்சியையும் ஃப்ரெண்டா ஏத்துக்குவீங்களா? அண்ணே அண்ணே, கேட்க மாட்டேங்க எனக்கு. ஹலோ, நீங்க யாரெல்லாம் புச்சியோட ஃப்ரெண்டா இருக்கீங்க? நம்ம 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 எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவோமா? ஓகே, என் கூட சேர்ந்து பாடுங்க. படிப்போமா? புத்தம் புதிய புத்தகமே, புத்தம் புதிய புத்தகமே. அங்க இருந்து குரல் வரல. புத்தியை கொடுக்கும் புத்தகமே, புத்தியை கொடுக்கும் புத்தகமே, கண்ணை கவரும் புத்தகமே, கண்ணை கவரும் புத்தகமே, வண்ணம் நிறைந்த புத்தகமே, வண்ணம் நிறைந்த புத்தகமே, படங்கள் வரைந்த புத்தகமே, படங்கள் வரைந்த புத்தகமே, பாடல் நிறைந்த புத்தகமே, பாடம் நிறைந்த புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கதைகள் சொல்லும் புத்தகமே, கவிதை பாடும் புத்தகமே, கவிதை பாடும் புத்தகமே, அழகு மிளிரும் புத்தகமே, அழகு மிளிரும் புத்தகமே, அறிவியல் சொல்லும் புத்தகமே, அறிவியல் சொல்லும் புத்தகமே, நாளும் படிப்போம் புத்தகமே, நாளும் படிப்போம் புத்தகமே, நன்னெறி சொல்லும் புத்தகமே, நன்னெறி சொல்லும் புத்தகமே, ஒழுக்கம் சொல்லும் புத்தகமே, ஒழுக்கம் சொல்லும் புத்தகமே, உழைக்க தூண்டும் புத்தகமே, உழைக்க தூண்டும் புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, எனக்கு நண்பன் புத்தகமே, நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம், நல்வாழ்வை நேசிப்போம், நல்வாழ்வை நேசிப்போம். நல்லா சொல்லுங்க. நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம், நல்வாழ்வை நேசிப்போம். நல்வாழ்வை நேசிப்போம். பாட்டு நல்லா இருந்துச்சா?
இப்போ ரவி என்ன கண்டிஷனில் இருக்கான்னு போய் பார்ப்பானே. ரவி ரவி ரவிலாம் இப்போ திருந்திருப்பான். நீங்கள் ரவிகிட்ட பேசுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. இப்போ எப்படியா, நல்லா புத்தகம்லாம் வாசிக்கிறியா? ஆமாண்ணே, ஆமா. நான் இந்த செல்போனு இந்த டிவி எல்லாம் பாக்குறத குறைச்சிட்டு இப்ப நிறைய புக் வாசிக்கிறேன். இப்ப நானு உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். என்ன உறுதிமொழி? இப்ப இந்த நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம் அப்படின்னு உறுதிமொழி. ஓ, உறுதிமொழிலாம் எடுத்துட்டியா இன்னைக்கு? நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து உறுதிமொழி எடுப்பீங்களா? எடுப்பாங்க. நீ நல்லா கேளு அவங்ககிட்ட. எல்லாம் உங்க கை எடுத்து உங்க ஹார்ட் கிட்ட வச்சுக்கோங்க. இனிமே நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றத அப்படி சொல்லுவீங்களா? நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம். எனக்கு கேட்கல, எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே கேட்கல. நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம். நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் பேச போறோம். உங்களுக்கு என்ன கேள்வினாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். ரவி சொல்லுங்கண்ணே. இப்போ பிரச்சனை இல்லையா உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 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 கடைசியில் உட்காந்துருக்க அண்ணன், இந்த அக்கா எல்லாருமே எனக்கு தெரியுறாங்க, தெரியுமா? எந்த கடைசி? அந்த 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 முக்குல. ஓ, முக்குல இருக்கிற அண்ணெல்லாம் உனக்கு தெரியுறாரு? ஆமா, எனக்கு தெரியுறாருல. எனக்கே தெரிய மாட்டேங்கிறாரு. எனக்கெல்லாம் நல்லா தெரியுறாரு. உனக்கு தெரியுறாரா? இந்த ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருக்க பாப்பா, ரவி பையன் கையில இருக்க புக்கு, அது எல்லாமே எனக்கு தெரியுது. நான் ஜாலியா இருக்கேன். நான் என்ன புக்கு படிச்சேன் தெரியுமா? நான் வந்து இந்த புக்கு படிச்சேன். அது என்ன புக்குனா, ஒற்றை சிறகு ஓவியா, அந்த புக்கு படிச்சேனே நானு. அப்படியா? ஆமா ஆமா, ஒற்றை சிறகு ஓவியா. அது படிச்சேன். ஒற்றை சிறகு ஓவியா படிச்சிருக்கீங்களா? யாரு இல்லையா? அப்புறம் வந்து கிருஷ்ணபுரம் சரவணன் அண்ணன் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு பால புரஸ்கார் வந்து விருது கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமி. நீங்களும் அந்த புத்தகத்தை வாசிங்க. என்ன ரவிலாம் வாசிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ எல்லாரும் உட்காருங்க. ரவிகிட்ட யாரெல்லாம் பேசணும்னு விருப்பப்படுறீங்க? ஒவ்வொருத்தரா வாங்க. நீங்க இங்க வாங்க. ஒருத்தரா தான் வரணும். ரவிகிட்ட என்ன பேசணும் பேசுங்க. ரவி என்ன புக் படிச்சான்? ரவி என்ன புக் படிச்சான்? நல்லபடியா. ரவி என்ன புக் படிச்சான்? மைக்ல பேசு. நானா? ரவி, நாங்கெல்லாம் கீழே இருக்கோம், நீ வானத்தையே பார்த்துட்டு இருக்க. நானே என்ன புக் படிச்சான்னு கேட்டாங்களா? யோசிக்கிறான். என்ன புக் படிச்சா? என்ன புக் படிச்சான்னு இப்ப சொன்னேன்ல. உடனே சொன்ன ஒற்றை சிறகு ஓவியா படிச்சாப்ல. ஒற்றை சிறகு ஓவியா அந்த புக் படிச்சேன் நானு. அடுத்து யார் வரா? புச்சிட்டியா? எல்லாரும் பேசலாம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப யார்கிட்ட பேசணும் நீ? புச்சி இல்ல இருங்க, ரவிகிட்ட தான் பேசணுமா? சரி பேசுங்க. புஜி என்ன சாப்பிட்ட? ரவி. புஜி ரவி என்ன சாப்பிட்ட? நானு காலையில நான் என்ன சாப்பிட்டேன்? ஒரு இட்லி, ஒரு கிளாஸ் பால். ஒரு இட்லி, ஒரு கிளாஸ் பால். இட்லியும் பாலும் சாப்பிட்டுருக்காப்ல. அப்ப மத்தியானம் இனிமேதான் தெரியும் என்ன சாப்பாடுன்னு. அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், சரியா? சரி, உன் பேர் என்ன? நிஷாந்த். ஓகே, நிஷாந்த். ஹாய் நிஷாந்த். ஒவ்வொருத்தர வாங்க, உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். எல்லாரும் பேசுவானே, உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். கேளு. நீ என்ன புக் படிச்ச? புக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ வேற கேளு. இங்க வந்துரு. வேற என்ன பேசணும்? ரவிட்ட பேசணும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நீ என்ன சாப்பிட்ட? நான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன். சிக்கன் குழம்பு சாப்பிட்டியா? எனக்கு கொண்டு வராம போயிட்ட. கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு சிக்கன் பிடிக்கும் தெரியுமா? சாப்பிட்டிருக்க. ரவிக்கு கொண்டு வந்தியா? ரவி, நீ வர்றது அவங்களுக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? அடுத்த தடவை வரும்போது சொல்றேன், சரியா? ஓகே. அடுத்த தடவை நீ சிக்கன் குழம்பு கொண்டு வந்துடணும். அடுத்து நீயா?
வரிசையா வாங்க வரிசையா வாங்க வரிசையா வாங்க இங்கிட்டு வாங்க. ஏ ரவி, சொல்லு. உனக்கு இப்ப கண்ணு தெரியுதா? எனக்கு நல்ல கண்ணு தெரியுது. உன் பேர் என்ன? லக்ஷித். உன் பேர் என்ன? லக்ஷித். ஆ ஓகே ஓகே சொல்லுப்பா. கொஞ்சம் வெளியே வரியா? இந்த வரேன். உட்கார்ந்தீங்கன்னா பேசலாம், இல்லைன்னா ரவி நீ வீட்டுக்கு போயிடலாம். என்ன ரவி வீட்டுக்கு போயிடுவாப்புல. நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான் மைக் கொடுக்குறேன், நீங்கள் கீழே இருந்தே பேசுங்க. உட்காருங்க, கீழே கொடுக்குறேன் நான். பின்னாடி எல்லாருக்கும் மறைக்கல, அம்மாவுக்குலாம் மறைக்குது. நீங்கள் உட்காந்துருங்க, அங்கேயே இருந்து நீங்கள் பேசுங்க. என்ன யார்கிட்ட பேசணுமோ அவங்கள கூப்பிடுங்க, வருவாங்க. ரவி, 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 இந்த வாரேன் இந்த வாரேன் இந்த வாரேன். இந்த கூட்டமா வந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். கூப்பிடுங்க. ஏ ரவி, ஓவா குடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் நானு. எனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க, முடிச்சிட்டேன். சரி, உனக்கு மேத்ஸ் வருமா? எனக்கு எனக்கு இங்கிலீஷ் வரும், மேத்ஸ் வரும், எல்லாம் வரும். அப்படியா? அன்னைக்கு ஏதோ சொன்ன, ஏதோ போர்ட்ல முட்டை முட்டையா போடுறாங்கன்னு. ஆமா, நானு செல்போன் பார்த்துக்கிட்டே இருந்தேன்ல, அதனால எனக்கு அப்படி இருந்துச்சு. இப்பதான் நான் திருந்திட்டேன்ல. நீயும் செல்போன் பாப்பியா? இல்ல, நாங்க வாங்க மாட்டோம். நீ குட் பாய் தானே? ஆமா. ஓகே ஓகே, நானும் உன்னைய மாதிரி குட் பாய் ஆயிட்டேன் இப்போ. உன் பேர் என்ன? என் பேர் நிக்கில் அர்ஜுனன். ஓகே சூப்பர் சூப்பர். ரவி, உனக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க? எனக்கா? எனக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. அதுல நான் எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சிட்டேன். புஜ்ஜி எங்க? இந்த புஜ்ஜி வர சொல்லிட்டா? ஆ. ஏ புஜ்ஜி ஒடியா ஒடியா. புஜ்ஜி, புஜ்ஜி, புஜ்ஜி. இருங்க இருங்க, நானும் என் செயினை மாட்டிக்கிறேன். ஆமா. வந்துட்டு சொல்லுங்க. நான் போன்லாம் பார்க்க மாட்டேன், நான் புக்ஸ் படிப்பேன். உனக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க? என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். ஹோம்வொர்க்லாம் நான் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருவேன், தெரியுமா? படிக்கிற? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிற? நீயும் செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி. யாரோ என்னை பிடிச்சு இழுக்காங்க. பிடிக்குமா? எனக்கு பயமா இருக்கு, என்னை பிடிச்சு இழுக்காங்க. ஓ சொந்த ஓடியது. புஜ்ஜி, நீங்கெல்லாம் பின்னாடி தள்ளி போங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கை வலிக்கு. புஜ்ஜி, நீங்க பின்னாடி தள்ளி போனாதான் நான் வருவேன். நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே பேசுங்க, எனக்கு காது கேட்கும். ஆமா, அங்கே உட்கார்ந்தே பேச சொல்லுங்க. புஜ்ஜி, எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? உட்கார்ந்தாச்சு. நான் வரேன். புஜ்ஜி, சொல்லுப்பா. நீ எனக்கு ஆரம்பத்துல பஜ்ஜி போட்டு தரேன்னு சொன்ன. எங்க அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கடலை மாவு வாங்க கடைக்கு போயிருக்காங்க. வந்த உடனே உனக்கு பஜ்ஜி போட்டு தருவாங்க, சரியா? சரி 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 சரி. நீ எனக்கு என்ன தருவ? நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். ஓகே ஓகே, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உச்சிக்கு வலிக்கும். ரவி, ஹலோ ஹலோ. என் பேர் சபிதா தேவி. ஹாய் தேவி. சொல்லு தேவி. நான் ரவிட்ட பேசணும். ரவி இப்பதான் தூங்க போயிருக்கான், அந்த எழுப்பி கூட்டிட்டு வரேன். ரவி, ரவி பயலே, உங்ககிட்ட பேசுறதுக்கு தேவி வந்திருக்கா. ரவி, ரவி எந்திரி ரவி. ரவி, சொல்லுங்க. ரவி, நீ ஃபோன் பார்க்கறத தவிர்த்து நீ புக் படிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாச்சு? எனக்கு ஒரு 15 டேஸுக்கு மேலே ஆயிட்டு. நான் அதுலேருந்து வெளியில் வந்து
எனக்கு எங்கள் அண்ணன் அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மம்மி டேடி எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா, நானும் லைப்ரரிக்கெலாம் வந்தேன்னா, ஸ்கூல்லையும் லைப்ரரிக்கு போனேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சீக்கிரமாக நான் வெளியே வந்துட்டேன். நீ அதை மொத்தமாக விட்டையா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக புக் படிக்க ஆரம்பிச்சியா? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 5 hours செல்ஃபோன் பார்த்தேன்னா அதை அப்படியே கட் பண்ணி ஒரு 1 hour மட்டும் பார்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். எனக்கு புச்சி கூட பேச வேணும். புச்சியா? இந்த வரேன். ஏ புச்சி, உன்கிட்ட தான் பேசணுமா? இந்த நம்ம 2 பேருமே போமா வெளியே. புச்சி புச்சி ஹலோ, மை நேம் இஸ் நசியா. புச்சி, என் பேரு நசியா. ஹாய் நசியா, சொல்லு நசியா. எதுக்கு நீ செயின் போட்டிருக்க? செயின் நல்லா இருக்குல்ல எனக்கு, அதான் நான் போட்டிருக்கேன். எனக்கு செயின் நல்லா இருக்குல்ல, அதான் நான் போட்டிருக்கேன். அப்போ எதுக்கு நீ தோடு போட்டிருக்க? தோடு எனக்கு அழகா இருக்குல்ல, அதான் நான் போட்டிருக்கேன். அப்போ எதுக்கு நீ வளையல் போட்டிருக்க? வளையலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் போட்டிருக்கேன். அப்போ எதுக்கு நீ ட்ரெஸ் போட்டிருக்க? ட்ரெஸ் போடாமல எப்படி வெளியே வர முடியும்? சேம் பத்தி சேம் ஆயிரும்ல, அதுக்கு தான் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். புச்சி, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஏகு கிருஷ்ணா. சொல்லு. புரியுதா? புரியுது. என் கூட விளையாடுறியா? உன் கூட நான் நல்லா விளையாடுவேனே. உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? அட சர்க்கஸ். நல்லா சறுக்குவோம். நானும் சறுக்குவேன். சர்க்கஸ் சூப்பர், ஜாலி ஜாலி. அட ஓடி புடிச்சு நம்ம 2 பேரும் ஊஞ்சல் விளையாடுவோமா? ஊஞ்சல். என்னதான் பேசுறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது ஒண்ணும். நம்ம 2 பேரும் ஊஞ்சல் விளையாடுவோமா? சரி, உங்க ஆத்தா கூட்டிட்டு வாங்க. இப்பவும் புரியலையா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, நல்லா கவனிங்க. நம்ம ரவி, என்கிட்ட விளையாடுறியா? நான் உன் கூட விளையாட வரேன். சொல்லு. விளையாட மாட்டியா? விளையாடுவேன். நீ என்ன நீங்க 2 பேர் பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ கேட்ட என்னதான் செய்யுது? நான் உன் கூட விளையாடுவேன்னு சொன்னேன். நானும் விளையாடுவேன்னு தான் சொன்னேன். புத்தி, எதுக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டே வர மாட்டேங்கிற? முதல்ல சொன்னீங்க கூட்டிட்டு வரேன்னு. எனக்கு உங்க அம்மாவை. எனக்கு இன்னொரு கை இல்லை. உன் பேர் என்னது? என் பேரு புச்சி. சொல்லுப்பா. புஜி, சொல்லு. நீ டெய்லியும் புக்கு படிப்பியா? நான் டெய்லியும் புக் படிப்பேன். இப்பெல்லாம் ரவி கூட சேர்ந்து புக் படிக்கிறேன். நீ படிக்கிறதுல ஞாபகம் வச்சுக்குவியா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நேத்து படிச்ச புக்கு பேர் என்ன? நேத்து படிச்ச புக்கு பேரா? அந்த புக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லு. அது வந்து குறும்புக்கார குவேரா. சரி, என் பேர் என்ன? புரியல. என் பேர் என்னன்னு சொல்லு. நீ சொல்லவே இல்லையே. ஜானிஷா. ஜான்சியா? சூப்பர். ஓகே, பாய். 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 ஹாய். ஹாய். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன? அன்பு. சொல்லுங்க அன்பு. உங்க பேர் என்ன? என் பேர் தான் ரவி, எல்லாருக்கும் தெரியுமே. தெரியுமா? ஆமா. சாப்பிட்டியா? நான் தான் இட்லியும் பாலும் சாப்பிட்டேன்.
நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? தோசை. தோசையா? தோசையம்மா தோசை, அந்த தோசையா? ஆமா. ஓகே ஓகே. ஆ ஹலோ ஹலோ ஒரு நேரத்துல ஒருத்தர் தானே கேட்கணும். ரவி ஆ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு சாப்பிட்ட? இப்போ தானே சொன்னேன் இட்லியும் பாலும் சாப்பிட்டேன்னு. ஹோம்ஒர்க் பண்ணியா? பாத்தீங்களா, ஹோம்ஒர்க்னது ஓடி வந்துட்டேன். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். வேற என்ன கேள்வி இருக்கு? என்ன புக் படிச்ச? ரவிய உனக்கு தெரியுமா? எங்க பார்த்த ரவிய? சொல்லு. ஆமா ஆமா. இல்ல வெறும் ரவி. ஹலோ ரவி. என்ன புக் படிச்ச? அது இப்பதானே சொன்னேன். குறும்புக்கார குபேரா படிச்சேன். இன்னொரு தடவை சொல்லணுமா? எனக்கு உங்கள மாதிரி குட்டி வயசு தான் ஆகுது. ஹலோ ரவி. சொல்லுப்பா. நீ புக் படிச்சல? ஆமா. எனக்கு ஒரு திருக்குறள் சொல்றியா? திருக்குறளா? சொல்லு. ரவி. அறம் செய்ய விரும்பு, அது திருக்குறள் இல்லையா? இல்ல, அது ஆத்திச்சூடி. அப்ப அது என்னது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடி சொல்லிட்டேன். திருக்குறள் கேட்டேன். நீங்க சொல்லுங்க, உங்க பின்னாடியே நான் சொல்லுவேன். ஆறுவது சினம், இயல்வது கரவேல், வீவது வீலக்கேல். ஒப்புரவு உழுவு. ஆறுவது சினம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. வாயை மட்டும் திறந்துட்டு இருக்கீங்க, திருக்குறள் சொல்லல. நான் தான் ஆத்திச்சூடி சொன்னேனே. ஆத்திச்சூடி நாங்க சொல்றானே, நீங்க வாயை மட்டும் அசைக்கிறீங்க. அறம் செய்ய விரும்பு சொன்னேன்ல. நான் குட்டி ரவி தானே, எனக்கு ஒரு ஆத்திச்சூடி தான் ஈஸியா வரும். சரி, புத்தியை கூப்பிடு, ரெண்டு பேருமே வாங்க. சொல்லுங்க. ஹலோ ஹலோ. இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களா? நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடுவீங்களா? ஆமா. நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடுவோமா? எங்க அம்மா அப்பா பேரு? ஆமா. எங்க அம்மா அப்பா பேர் வந்து எங்க அம்மா பேரு சரண்யா. எங்க அப்பா பேர் வந்து குமார். ஆமா. நல்லா இருக்கா? சரி. உங்க அம்மா அப்பா பேர் என்ன? சரி புஜி, உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னது? என் ஃப்ரெண்டு பேரா? என் ஃப்ரெண்டு பேரு ரோசி. ஆமா, எனக்கு ரோசி ரொம்ப பிடிக்கும். ரோசினா ரோஸ்லயே வச்சு வருவாளா? ஆமா ஆமா. எனக்கும் ரோசி பிடிக்கும். நானும் ரோசி எனக்கும் ஃப்ரெண்டு. புஜி, நீ பெருசாயிட்டு என்ன ஆக போற? நான் பெருசாயிட்டு நான் பெரிய கலெக்டர் ஆயிடுவேன். நானும் கலெக்டர் தான் ஆக போறேன். நம்ம எல்லாரும் கலெக்டர். சூப்பர் சூப்பர். நான் பெருசாயிட்டு பெரிய மினிஸ்டர் ஆயிடுவேன். புஜி, உனக்கு திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுமே. அப்பனா ஒரு திருக்குறள் சொல்லி பார்க்கலாம். நீ சொல்லு, நான் சொல்றேன். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப நீ சொல்லு, நானும் சொல்றேன், சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லு. கற்றதனால பயனின் பயன்கோள். என்னடா மறந்து
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபாலன் முதற்றே உலகு. உலகு நானும் சொல்லிட்டேன். ரகு ரவி ஆ ஆமா ரவி, ஆ நீ ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பாடத்தையும் கவனிப்பியா? நான் நல்ல பாடம் கவனிப்பேன். அப்படியா? ஆமா, நீ கவனிப்பியா? நான் கவனிப்பேன். நான் முந்தி செல்லு பாப்பேன்ல, அப்ப எனக்கு கவனிக்கவே முடியாது. நான் பாடம் நடத்திட்டு இருக்கேல. நீ எத்தனாவது ரேங்க் எடுப்ப? நான் செகண்ட் ரேங்க் எடுப்பேன்ல. செகண்ட் ரேங்க் எடுப்பியா? நானும் எடுப்பேன். நீயும் செகண்ட் ரேங்கா? ஆமா. ஆனா சில நேரம் நான் 5th ரேங்க் கூட எடுப்பேன். புஜ்ஜி, நீ எனக்கு கேக் வாங்கி தர சொன்ன. கண்டிப்பா கேக் வாங்கி தரேன், சரியா? ஓகே. உனக்கு என்ன கேக் பிடிக்கும்? எனக்கு பேஸ் கேக் வேணும். என்ன கேக்கு? பேஸ். ஓகே ஓகே, வாங்கி தரேன். புஜ்ஜி, நீ எத்தனை மணிக்கு தூங்குவ? நான் 9 o'clockலாம் தூங்கிடுவேன். அது நிலா வரக்குள்ள தூங்கிடு. கேட்க மாட்டேங்கி. நிலா வரக்கு வரைக்கும் தூங்கு. இல்ல, நான் வந்து நிலா வந்தோடனே நிலாவை பார்த்துட்டு நிலா கூட சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். எப்படி சாப்பிட முடியும்? அங்க தூரத்துல இருக்கு. எங்க அம்மா எனக்கு நிலா கூட தான் சாப்பாடே கொடுப்பாங்க, தெரியுமா? எப்படி சாப்பாடு? எங்க வீட்டு மாடிக்கு போனா நிலா பக்கத்துல வந்துரும். எப்படி நிலா பக்கத்துல? நாங்க மாடியில இருந்து நிலாவை பார்த்து டெய்லி பேசுவோம். எங்க வீட்டு மாடியில நிலா பக்கத்துல இருக்கும். எங்க வீடு சரி, உனக்கு நிலா பக்கத்துல இருக்கு. புஜ்ஜி, உனக்கு எத்தனை பேர் இருக்கு? எனக்கு ஒரே ஒரு பேரு தான், புச்சி அப்படின்னு. அவர் ரவிக்கு? அவனுக்கு வந்து முந்தி செல்போன் ரவி, இப்ப வெறும் ரவி. உங்களுக்கு புக்கு புஜ்ஜியா? நானு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா. ஓகே. புஜ்ஜி, இருங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? யார் கதையை பார்த்தீங்க? ரவி கதையை பார்த்தீங்க. ரவி கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது ஒருத்தர் வாங்க, ஒருத்தர் வாங்க வாங்க. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நானும் இதில் நிற்கிறேன். உட்காருங்க. நான் எல்லாம் கூப்பிட்டு வரேன். எல்லாரையும் வாய்ப்பு கொடுக்குறேன். வாங்க. இல்லை, இப்போ இந்த கதைக்கு கேள்வி பதில் உட்காரு. ரவி வந்து ரொம்ப ஃபோன் பார்த்ததுனால அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, காது கேட்காம போச்சு. அப்புறம் வந்து அவனால் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷனாக உட்காரவும் முடியலை. ஆனால் இப்போ புக்கு படித்ததுனால அவனால் எல்லாமே பண்ண முடியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நிறைய ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம நிறைய புக்கு படிக்கணும். சூப்பர். இருங்க. உட்காருங்க. சிடம் உட்காருங்க. கூப்பிடுறேன். இல்லைன்னா நான் ரவியை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவேன். ஓகேயா? புஜ்ஜியோட அக்காவா நீ? புஜ்ஜியோட அக்கா வரணுமா? புஜ்ஜியை வரல போகிறோம். வாங்க, ஒவ்வொருத்தராக வாங்க. எல்லோரும் உட்காருங்க. நான் எல்லாருக்குமே நான் வாய்ப்பு உண்டு. ரவி வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பித்தான். அதனால் வந்து அவனுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. அதே ஃபோனை வந்து அவன் வந்து நல்லதாக யூஸ் பண்ணியிருந்தானா இதுக்கு வந்திருக்காது. நம்ம ஃபோன் பேரண்ட்ஸ் கொடுக்குறதே வந்து நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான். ஆனால் நம்ம அதை தப்பாக பார்க்குறோம். நம்ம அதை மாற்றிக்குவோம். எனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? அந்த நல்லா யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா, ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. இல்லை, வேற யாருக்கு கொடுப்போம்? நீ சொல்றியா? சரி, நீங்கள் உட்காருங்க. ஃபோனை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கு. நம்ம எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டோன்னா இன்னொருத்தவங்ககிட்டருந்து ஃபோன் வாங்கி நம்ம பேரண்ட்ஸ் நம்பரை போட்டு ஃபோன் பண்ணி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓ சூப்பர். சரி, நீ ஒன்று, அடுத்து அவங்க ஒன்று, அடுத்து நீ ஒன்று.
நம்ம பேரண்ட்ஸு சொன்ன பேச கேட்கணும். அப்புறமா இந்த புஜ்ஜி ஃபோன் பார்த்தனால எனக்கு பிடிக்காம போச்சு. அவன் ரவி வந்து ஃபோன் பார்த்தனால எனக்கு பிடிக்கல. அப்புறமா படித்தனால எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. படித்ததுனால சந்தோஷமாயிட்டு. இனி இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்? செல்ஃபோனை எந்தெந்த நல்ல வகையில் பயன்படுத்துறது. அதுக்கு வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நாம் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோம்னா பக்கத்தில் யார்கிட்டே ஃபோன் வாங்கி பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணால் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம்னு சொல்லுவாங்க. அடுத்த இன்னொரு பையன் வா வயசுட்டு அடுத்து நீ. சார் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றலாம்? அந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி பண்ணுவாங்களே, வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி செடிக்கு தண்ணி வச்சுற மாதிரி பண்ணுவாங்களா? அந்த என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே. அசைன்மெண்ட்டா? ஓ அசைன்மெண்டெல்லாம் இதில் பார்த்து எனக்கு புரிஞ்சுட்டு. என்னது உனக்கு என்ன புரியுது? இந்த எங்கள் ஸ்கூல்லலாம் நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டியை எப்படி செய்யறதுன்னு செல்போனை பார்த்து செய்யலாம்னு சொல்றாங்க. கரெக்டா? ஒரு இடத்துல நின்று பேசு. நினைக்கிட்டா அங்கே இரு, மைக்கு நான் அங்கே தான் வச்சுருக்கேன். சரி, அது ஆக்டிவிட்டிலாம் ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா எப்படி செல்போனை பார்த்து செய்யறதுன்னு கற்றுக்கலாம். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடறோம்ல. சரி, அடுத்த ஒரு நல்ல யூஸ் சொல்லுங்க. எந்திரிங்க. நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு நின்னீங்கன்னா அவன் நான் ரவியை வீட்டுக்கு போக சொல்லிடுவேன், நாங்களும் வீட்டுக்கு போயிடுவோம். உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டேன். கை தூக்குங்க, ஒவ்வொருத்தராக நான் கூப்பிட்றேன். உட்காருங்க. இப்போ கை தூக்க வேண்டாம், இப்போ அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் எதில் பார்க்குறோம்? செல்போனில். செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். வேற நீ என்ன பண்ண போகிற? நம்மளா சொன்ன நோண்டு கூடாது. அடா படிப்பு மட்டும் செய்கிறா. அடா சொன்ன நோண்டுறான். என்ன தெரியுமா, கண்ணு கெட்டு போயிடும். ஓகே ஓகே, பார்த்து பாருங்க எவ்வளவு பெரிய இது சொல்லியிருக்காங்க. இருங்க, செல்போன் பயன்பாடு சொல்ல போறீங்களா, என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஆட்சி கோலத்துலேருந்து கூகுளுக்கு போய் நம்ம செட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் எல்லாமே. கூகுள் மேப் மூலிமா நம்ம வழியை கண்டுபிடிச்சி எங்கே போகணுமோ அங்கே போயிடலான்னு. அப்படித்தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ அதுக்கும் செல்ஃபோன் தான் பயன்படுது. சரி சரி இருங்க, செல்ஃபோன் பயன்படுத்துறத பற்றி பார்த்தாச்சு. ஓகே உட்காருங்க, போதும். செல்ஃபோனு பயன்படுத்தி முடிச்சாச்சு. ரவி ரவியை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, நல்லா இருந்துச்சான்னு கேளுங்க. எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கும் உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமா ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு பாட்டு பாடுமா? அந்த பாட்டு நாள்தோறும் வாசிப்போம். அதையே படிக்க போறீங்க? ஆமா, நல்ல பாட்டு தானே. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? நல்ல நல்ல புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம், நல்ல நல்ல புத்தகமே, நல்ல நல்ல புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, நமக்கு நண்பன் புத்தகமே, நாள்தோறும் வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம், நல்ல புத்தகத்தை நேசிப்போம். டாடா, பாய் பாய், பாய் பாய், see you, see you. ரவிக்கு பாய் சொல்லிருமா? ரவி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ரவி வந்து அவங்க வீட்டுக்கு போட்டோம். ரவி ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன நல்லா இருந்துச்சுல்ல நிகழ்வு? எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஏற்கனவே செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தானே? அப்படி தானே ரவிகிட்ட சொன்னீங்க? யாரில் செல்ஃபோன் பார்ப்பீங்க? நீ பார்க்கலல்ல? அப்போ சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் செல்லையே பார்த்துட்டு இருக்காங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரவியோட கதையை போய் எடுத்து சொல்லணும். என்ன நீங்கள், ரவிக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா புக்கெலாம் படித்து அவன் அறிவாளி ஆகிட்டான், அவனுக்கு வந்து இப்போ என்னாச்சு ஞாபகத்திறன்லாம் வந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்து சொல்லி நீங்களும் வந்து செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த விஷயத்துக்கு மட்டும் செல்லை பயன்படுத்தணும் அதுக்கு மட்டும்
அப்பா அம்மாட்ட போய் கேட்டு வாங்கி பயன்படுத்தணும். ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன ஓகேயா? சரி, முத்து செய்தி பெட்டியில் பாடணுமா? வாங்க வாங்க மேலே வாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? தாளம் போடணுமா? நீங்கள் கை தட்டுறீங்களா? தாளம் போடணுமா? நீங்கள் கை தட்டுறீங்களா? வேண்டாமா? தாளம் தான் போடணுமா? வாங்கிட்டு வரட்டா? ஐயா தாங்க. மறுபடியுமா பாடுமா? சரி, எல்லாரும் கிட்ட வாங்க. கிட்ட வந்துட்டீங்களா? சரி, எல்லாரும் உட்காருங்க. அப்படியே முட்டி போட்டவங்கள பின்னாடி போங்க. எல்லாம் உட்காருங்க. முட்டி போட்டவங்க பின்னாடி போங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? இன்னும் யாரெல்லாம் வரல? அந்த பாட்டை பாடிடுமா? வேற பாட்டு பாடணுமா? வேற பாட்டு பாடுமா? யாருக்கெல்லாம் முத்து செய்த பெட்டி வேணும்? நிறைய பேருக்கு வேணுமா? அதனால அதே படிப்பேன். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்ய முடியும். படிமா? அதுக்கப்புறம் எல்லாரும் தட்ட கொடுக்குறேன். இந்த பெட்டி தெரியுமா? இந்த பெட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். இந்த ரொட்டி தெரியுமா? இந்த ரொட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த எலி தெரியுமா? இந்த எலி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியும் இதுதான் இதுதான். இந்த பூனை தெரியுமா? இந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையும் இதுதான் இதுதான். இந்த நாய் தெரியுமா? இந்த நாய் தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாயும் இதுதான் இதுதான். இந்த பசு தெரியுமா? இந்த பசு தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எலியை பூனையை நாயை உதைத்திட்ட பசுவும் இதுதான் இதுதான். படிங்க. வெரி குட். இந்த பால் தெரியுமா? இந்த பால் தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை விரட்டிய பூனையை துரத்திய நாயை உதைத்திட்ட பசுவில் கறந்திட்ட பாலும் இதுதான் இதுதான். இந்த பாப்பா தெரியுமா? இந்த பாப்பா தெரியும்.
இந்த பாப்பா தெரியுமா, அந்த பாப்பா தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை எடுத்து சென்ற எலியை, விரட்டிய பூனையை, துரத்திய நாயை, உதைத்திட்ட பசுவில் கறந்திட்ட பாலை குடித்திட்ட பாப்பா இவள்தான் இவள்தான். குடித்திட்ட பாப்பா எங்க போச்சு? நல்லா இருந்துச்சா? நீங்க தனியா இந்த பாட்டு யாரா பாடுறீங்களா? இங்க இல்ல ஒரு குரூப்பா? குரூப்பா மேல வந்து பாடணும். இங்க வந்து உட்காந்துக்காங்க, இல்ல நிக்கணும். யார் 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 வரீங்க? அப்படியே வெளியே வந்து அப்படியே வரிசையா நில்லுங்க. இதுல நீங்க தான் படிக்க போறீங்க, நாங்கெல்லாம் கீழே உட்காந்துட போறோம். கீழே வரிசையா நில்லுங்க. அங்கே விழுந்துடாதீங்க. அப்படி இருங்க. யார் மைக்க பிடிச்சிக்கிறா? சண்டை 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 போடாம சண்டை எல்லாரும் சேர்ந்து படிங்க. இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, முத்து செய்த பெட்டியை வைத்திருந்த பெட்டியை, குரட ரொட்டி தெரியுமா, இந்த ரொட்டி தெரியுமா, முத்து செய்த பெட்டியை வைத்திருந்த ரொட்டியை, இதுதான் இதுதான். இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, முத்து செய்த பெட்டியை. மைக் இருக்க போய் தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. இங்க பாருங்க, எல்லாம் அப்பா அம்மா இங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து படிங்க பாப்போம். நான் இங்க இருக்கவா? ரெடியா? இந்த சேர்ந்த ஒரு ஜோரா கை தட்டுங்க. ரொம்ப அருமையா பாடிருக்கீங்க. அப்போ இந்த பாட்டை போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுப்பீங்களா? சத்தத்தையே காணோம். ஓகே, தேங்க்யூ. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ ஆல். எங்களுடைய அழைப்பை ஏற்று
இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக செய்து கொடுத்த கலை வளர்மணி சக்திவேல் சாருக்கும் அவங்களுடைய குழுவினருக்கும் கலைஞர் நூற்றாண்டு சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்நிகழ்வை திரளாக கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி இன் அரவுண்ட் ஹோம் அப்படிங்கிற பற்றி தலைப்பில் இருக்குது. திருமிகு அருள் சார் வர்றாங்க. எல்லோரும் திரளாக கலந்துக்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.